அன்பர்களே, ராசி கட்டத்திலே மேஷம், சிம்மம், தனுசு இவை மூன்றும் ஒன்றுக்கொன்று 3ஆம் இடங்களாகும், 5ஆம் இடங்களாகும். மேஷத்திற்கு 5ஆம் இடம் சிம்மம், சிம்மத்திற்கு 5ஆம் இடம் தனுசு, தனுசுக்கு அது 5ஆம் இடம் மேஷம். இவை மூன்றையும் இணைத்தால் ஒரு முக்கோணம் கிடைக்கும். இவை மூன்றுமே திரிகோணங்களாகும். இந்த மேஷம், சிம்மம், தனுசு இந்த மூன்றுமே நெருப்பு ராசிகளாகும். அதுபோல ரிஷபம், கன்னி, மகரம் இவை மூன்றையும் இணைத்தால் ஒரு முக்கோணம் கிடைக்கும். இவை மூன்றுமே திரிகோணங்களாகும். ரிஷபத்திற்கு 5ஆம் இடம் கன்னி, கன்னிக்கு 5ஆம் இடம் மகரம், மகரத்திற்கு 5ஆம் இடம் ரிஷபம். இவை மூன்றுமே திரிகோணங்களாகும். ஆக இந்த மூன்றுமே ரிஷபம், கன்னி, மகரம் மூன்றுமே நில ராசிகளாகும். அதுபோல மிதுனம், துலாம், கும்பம் இவை மூன்றையுமே இணைத்தால் ஒரு முக்கோணம் கிடைக்கும். மிதுனத்திற்கு 5ஆம் இடம் துலாம், துலாத்திற்கு 5ஆம் இடம் கும்பம், கும்பத்திற்கு 5ஆம் இடம் மிதுனம். இவை மூன்றுமே முக்கோணங்களாகும். இவை மூன்றையும் இணைத்தால் ஒரு முக்கோணம் கிடைக்கும். இந்த மூன்றுமே மிதுனம், துலாம், கும்பம் ஆகிய இந்த மூன்றுமே அந்த திரிகோணங்களும் இந்த மூன்றுமே காற்று ராசிகளாகும். அதுபோல கடகம், விருச்சிகம், மீனம். கடகத்திற்கு 5ஆம் இடம் விருச்சிகம், விருச்சிகத்திற்கு 5ஆம் இடம் மீனம், மீனத்திற்கு 5ஆம் இடம் கடகம். இவை மூன்றையும் இணைத்தால் ஒரு முக்கோணம் கிடைக்கும். இந்த கடகம், விருச்சிகம், மீனம் ஆகிய மூன்றுமே திரிகோணங்களாகும். இந்த மூன்றுமே நீர் ராசிகளாகும். ஒருவர் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் அந்த லக்னத்திலிருந்து 6ஆம் இடம் என்பது நோயை தரக்கூடிய ஸ்தானமாகும். அந்த ஸ்தானம் நெருப்பு ராசியாக இருந்தால் வெப்பம் சம்பந்தமான நோய்களும், நிலராசியாக இருந்தால் 6ஆம் இடம் நிலராசியாக இருந்தால் தோல் சம்பந்தமான நோய்களும், அந்த 6ஆம் இடம் காற்று ராசியாக இருந்தால் வாயு சம்பந்தப்பட்ட நோய்களும், மாரடைப்பு போன்ற வாயு சம்பந்தப்பட்ட நோய்களும், அந்த 6ஆம் இடம் நோயை தரக்கூடிய அந்த 6ஆம் இடம் நீர் ராசியாக இருந்தால் நரம்பு நோய்களும் மற்றும் நீர் சம்பந்தமான நோய்களும் உண்டாகும். ஏற்கனவே மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும், ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும், மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கும் 6ஆம் இடம் என்ன என்பதை பற்றி, அதை பற்றியும் என்ன நோய் வரும் என்பதை பற்றி இதற்கு முந்தைய பதிவிலே சொல்லியிருக்கின்றோம், சொல்ல கண்டோம். இப்பொழுது கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு, கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 6ஆம் இடம் என்பது தனுசு, அது நெருப்பு ராசியாகும். ஆகவே கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த 6ஆம் இடமாகிய தனுசு நெருப்பு ராசி என்பதனாலே அவர்களுக்கு வெப்பம் சம்பந்தமான நோய்கள் உண்டாகலாம்.